இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இந்த சொத்தை வாங்கிக்கிட்டா நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி உனக்கு கிடைக்கும். நீ சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக இந்த ஃபேக்டரியை வாங்குறது உனக்கு தானே நல்லது. ஓ, என்னோட சந்தோஷம் எனக்கு கிடைக்கிற எக்கனாமிக்கல் செக்யூரிட்டியில தான் இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல? என் சந்தோஷம் பணத்திலயும் சொத்துலயும் இல்ல விஷால். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இசை, நான் எதுக்கு சொல்ல வரேன் விஷால், எப்படியும் இன்னும் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ உன்னை விட்டு நான் போக போறேன். அப்புறம் எதுக்கு உன் சொத்தெல்லாம் எனக்கு? ஒன்னு சொல்லவா, இந்த சொத்தெல்லாம் நீ என்ன வாங்கிக்க சொல்றது என்னோட சந்தோஷத்துக்காக இல்ல, உன்னோட திருப்திக்காக, உன்னோட குற்ற உணர்ச்சிய குறைக்கிறதுக்காக. அதுக்காக தான் நீ என்ன வாங்கிக்க சொல்ற. என்ன சொல்ற? புரியலையா? நீ எதுக்கு இந்த சொத்தை என் பேர்ல வாங்கிக்க சொல்லி கம்பல் பண்ற? அதான் சொன்னனே இசை, நாளைக்கு நீ என்ன விட்டுட்டு போனாலும் நீ கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பாரு, இப்ப எதுக்கு சிரிக்கிற? நான் இன்னும் உங்க வீட்டு பார்ட்டிக்கு வந்த கெஸ்டா? எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்கு? நான் இங்க வாழ வந்திருக்கேன். வாழ்க்கையை மறுத்துட்டு சந்தோஷத்தையும் மறுத்துட்டு சொத்தை கொடுத்து சமாதானப்படுத்த பாக்குறியா? ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையில கிடைக்கிற மரியாதை இவ்வளவுதானா? நீ ரொம்ப சீரியஸா இதை யோசிக்கிற. நீ என்னென்னமோ பெரிய விளக்கெல்லாம் கொடுக்கற. இந்த பாரு, நான் ரொம்ப சிம்பிளா பிராக்டிகலா சொல்றேன். நாளைக்கு உன் லைஃபுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, புரிஞ்சுக்கோ. நீ இந்த சொத்தை வாங்கிக்கோ. நான் என் வாழ்க்கையில பெருசா நினைக்கிறதே என் காதலையும் என் ஃபேமிலியையும் தான். அதையே வேண்டான்னு சொல்லும்போது இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் விஷால். அன்பால ஒரு சின்ன விஷயம் எனக்கு கிடைச்சா கூட அதுதான் எனக்கு பெரிய சொத்து. அன்பு இல்லாம எது கிடைச்சாலும் அதுக்கு பேரு ட்ரேடிங். நீ இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு பேரு ட்ரேடிங் தான். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் விஷால். இசை, நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சமாச்சும் கன்வின்ஸ் ஆகலாம்ல? ஏன் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிற? ஏன்னா உன் மனசுக்கு தெரியும் விஷால், நீ பண்றது தப்புன்னு. நீ குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க அதை ஏன் மேல சுமத்த பாக்குற. ஐம் சாரி விஷால். நான் வேணாங்கிறதுல நீ எவ்வளவு தீர்மானமா இருக்கியோ அதை விட வைராகியத்தோட நான் இருக்கேன். தானமா கொடுக்கற எதையும் வாங்கிக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கேன். இத்தனை வருஷம் என் தனிமையான லைஃப் எனக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கு. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிடிச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனே தவிர உங்க காசுக்காக இல்ல விஷால். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு.